பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிடும் கோவை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை ஆகிய 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி இன்று வெளியிட்டது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை, கோவை, கன்னியாகுமரி ஆகிய 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் சார்பில் 3 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டுள்ளன. முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 3 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கிவிட்ட நிலையில் மார்க்சிஸ்ட் மற்றும் மதிமுகவிற்கு தொகுதி ஒதுக்குவதில் பெரும் இழுபறி ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடன் மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் வரதராஜன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இதன்படி அக்கட்சிக்கு மதுரை, கோவை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. தொகுதி உடன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டதால் மார்க்சிஸ்ட் தான் களமிறங்கும் தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வு ஆலோசனைக் கூட்டத்தை அக்கட்சியின் அலுவலகத்தில் இன்று நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வரதராஜன், தேர்தலில் பணபலம் மற்றும் அதிகார பலத்தை எதிர்கொள்வோம் என்று தெரிவித்தார். இந்நிலையில் இன்று மாலை தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டது. கன்னியாகுமரி தொகுதியில் பெல்லார்மின், மதுரையில் மோகன் மற்றும் கோவையில் BR நடராஜன் ஆகியோரை வேட்பாளர்களாக அறிவித்துள்ளனா்.